அவனுங்க 2 பேர் பேசுறானுங்க. இது ஒரு பெரிய அதிசயம். 2 பேர் பேசுறானுங்க. கர்த்தர் எப்படி கிரியை செய்யறாரு பாருங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, இவனுக்கு உதவி செய்யறதுக்காக, இவனை உற்சாகப்படுத்துறதுக்காக, இவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கறதுக்காக 2 பேர் பேசுறானுங்க பாருங்க. ஒருத்தன் சொல்றான், ஒரு வார்கோதுமை அப்பம் அது மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்துதான் தரிசனத்துல காண்றான். கூடாரம் மட்டும் வந்த போது அது அந்த கூடாரத்தை தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்ததுன்னு சொல்றான். இவனு பெரிய தேவ மனுஷன் இல்லை, இவனுக்கு 2 பேரும் அக்கிரமக்காரன் கானானியர் பேசிக்கிறாங்க. அதுக்கு மற்றவன் அதுக்கு விளக்கம் சொல்றான் பாருங்க. ஆவியானவர் அவன் வாயை திறந்து விளக்கம் ஒன்று சொல்ல வைக்கிறாரு. எவனுமே சொல்லியிருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு விளக்கம். அவன் சொல்றான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரை இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான்.